ஓம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அனைத்து குருமார்களின் திருவடிகளை வணங்குகின்றேன். ஒரு தமிழ் மோட்டிவேஷ்னல் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அடியே நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஒருத்தனுக்கு ரொம்ப சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்னடானா இந்த ஊரில் பிடிச்ச ஊரில் நான் வாழ்கிறேன், இந்த ஊரில் நான் வாழணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வாழ்கிறேன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு மனைவியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது உறவாக இருக்கலாம்னா இந்த உறவு எனக்கு தேவை, அது நான் நானாக தேடி நானாக அலைஞ்சு நானாக ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட உறவு, இதனால் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நண்பன்கிட்ட சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இதெல்லாம் நீயா தேடினது கிடையாது, கடவுள் உனக்கு போட்ட பிக்ஷை, அதனால தான் உனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு நதிக்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டு ஒரு 4:30 மணிக்கு அவங்க தாமிரபரணி நதி ஓடிக்கிட்டு இருக்குது, அது பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு சன்னியாசி நடந்து வராரு, வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமனமாக போகுது. சன்னியாசிகள் குருமார்கள்லாம் சூரியன் அஸ்தமனமாகும்போது அப்போவும் ஒரு சூரிய பிரார்த்தனை பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு வந்தப்போ அவர்கிட்ட இந்த சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னே, என்ன தம்பி, உன் வாழ்க்கை நீயா தேடிக்கிட்டதா இல்லை கடவுள் போட்டாரா அப்படின்னோடனே இவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆமாங்க ஐயா அப்படின்னோடனே, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அவனே பதில் சொல்லிக்கிறான், ஆமாம் நீங்கள் சிவனடியார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுக்கான விடை தான் ஐயா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தம்பி, உனக்கு பூர்வ ஜென்ம கர்மா, அதாவது ஒவ்வொரு மனிதனும் கர்மவினை காலமாக தான் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறான். யாருக்கு கர்மவினையே இல்லையோ அவன் சித்தனாகிறான், தெய்வமாகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சன்னியாசி சொல்கிறாரு. அப்புறம் அடுத்ததையும் அவர் சொல்கிறாரு, இந்த சித்தன் சன்னியாசி கர்மவினை இல்லைங்கிறது ஒரு பெரிய சாப்டர், அதை நான் உனக்கு சொல்லணுன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட பத்தாது, உனக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீ முற்பிறவியில் நீ எந்த பூமியில் கர்மவினை, அதாவது பாவச் செயல்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கியோ, அதிகமாக நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம், அதில் பாவத்தின் தாக்கங்கள் எது அசுப கர்மா உனக்கு பதிஞ்சிருக்கோ, எந்த மண்ணில் நீ பண்ணியோ அந்த மண்ணில் தான் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ அப்படி நிறைய பேர் நீ பார்த்துருக்கலாம், ஒரு ஊரில் பிறந்துட்டு வேலை நிமித்தமாக வெளியூர் போவாங்க, படிக்கிறது ஒரு இடம், வேலை பார்க்குறது ஒரு இடம், சம்பாதிக்கிறது ஒரு இடம், கடைசியில் பார்த்தா தன்னுடைய இறுதி காலம் 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே தன் சொந்த மண்ணிலேயே ஒரு 3/4 பேர் வந்துடுவாங்க. யாரும் அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போது இந்த ஊரில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த ஊரில் பிறந்துட்டு அவங்க வெளிநாடு போயிடுறாங்க, இல்லை வெளி மாநிலத்தில் போய் 60 வயசுக்கு மேலே அங்கே செட்டில் ஆயிடுறாங்களேன்னு கேட்டால், அவங்களுடைய பாவகர்மா அந்த பூமியில் அதிகமாக இருக்கும், அவங்க அதை அனுபவிக்க வேண்டிய பூமியில், அதனால் அங்கே இருப்பாங்க அப்படின்னு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2வது கேள்வி, இப்போ எனக்கு தேடிக்கிட்ட உறவு, நான் நானாக தான் காதலித்தேன், நான் தான் எனக்கு பிடிச்சவ, என்னை நல்லா பார்த்துக்குவா, அந்த மாதிரி அவளை நான் பார்த்தேன், அப்புறம் நானே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது நான் தேடிக்கிட்ட உறவா இல்லை ஆண்டவன் கொடுத்த உறவா அப்படின்னு கேட்குறேன். முதல்ல நீ வாழ்கிற இடம் பூமியையும் சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணையும் சரி ஆண்டவன் யாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த பூமி எப்படி உனக்கு தொடர்புடையதாக இருக்கிறதோ, நீ பாவகர்மங்களுக்கு அதே எந்த பூமியில் பண்ணியோ அதே பூமியில் நீ எல்லா இடம் சுற்றினாலும் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அதே பூமியில் நீ செட்டில் ஆகிற இல்லையா. அப்போது அதே மாதிரி போன பிறவியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளக்கூடிய அது ஒரு சில பேருக்கு ஒரு மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறப்போ அவங்க அந்த பிறவியில் சேராமல் போயிருப்பாங்க.
அதனால் இந்த பிறவியில் அந்த ஏக்கங்கள் ஆசைகள்னால திரும்ப ஒன்று சேருவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து ஒரு பாவ கர்மாக்கள், என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டங்கள் துக்கங்கள் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப அவங்க வேதனைப்படுத்தியிருப்பாங்க. அப்போது அதுக்கான கர்மவினை அதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. மனவேதனைகள் மட்டும்தான் 2 பேருக்கும் மிஞ்சி இருக்கும். அதுக்கான கர்மவினை இந்த பிறவியில் பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப அதே பொண்ணு அதே பையன் வந்து சேருவாங்க. இதெல்லாம் புராணங்களில் கொடுத்துருக்கு. இது அறிவியல் ரீதியாக நம்மளால் நிரூபிக்க முடியாது. உணர்வு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் நீங்கள் ஒன்று ஒத்துக்கிறீங்கள, ஒரு சிலருக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு, அவங்க இங்கே வாழ்ந்தேன்னு சொல்கிறான், இங்கே இருந்தேன்னு சொல்கிறான், அவனெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். இதனால தான் இது. அப்போது ஆண்டவன் கொடுக்கல, உன்னோட கர்ம வினைக்கேற்ற மாதிரி தான் உனக்கு அமையக்கூடிய மனைவியும் சரி, உன்னை பெற்றெடுக்கிற தாயும் சரி, தந்தையும் சரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒவ்வொரு கர்மாவும் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயானவள் ஜனனி ஜென்ம சௌக்கியானம், அதாவது ஒரு பத்திரிக்கை எழுதும்போது கூட ஜனனி ஜென்ம சௌக்கியானம் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுகிறாங்க இல்லைங்களா. அப்போது ஒரு பெண் பார்த்திங்கன்னா அவள் வந்து வாழ்க்கையில் பூமியையும் வந்து பூமாதேவின்னு தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி கணவன் அமைவான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தைங்களும் அமைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி இவன் கேட்குறான், அப்போ அவங்கெல்லாம் கெட்டவங்களா, இவங்க தப்பு பண்ணதுக்கு இவங்களும் கஷ்டப்படணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அவங்க எந்த விதமான கர்மவினைகளை செய்திருக்கிறார்களோ அதே கர்மவினையை செய்த கணவன் ஆண்கள் கணவனாக வருவாங்க. இல்லை ஆணாக இருந்தால் அதே பெண் வந்து மனைவியாக வருவாங்க. அதே கர்மவினையை செய்த குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தைகளாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு அங்கேருந்து அவன் விடை பெற்று கிளம்புறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவோகம்.